யோவான் எழுதின சுவிசேஷம் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் வார்த்தையை பாருங்கள், நான் என்று சொல்லுகிறார். நான் என்று சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்ன என்றால், நான் தான் தேவன் என்று எப்பொழுதுமே இருக்கிறவராக இருக்கக்கூடியவர். நம்ம யாருமே நான் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர். காரணம், இப்பொழுது இருக்கிறோம், பிறகு காணாமல் போய்விடும். அவரோ இருக்கிறவராகவே இருக்கிறவர். மோசே இடத்துல சொல்லுவார், வேற என்னன்னு கேட்கும்போது இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்று சொல்லுவார். நான் எப்பொழுதும் இருக்கிறவர். நான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவனுக்குரிய சகல வல்லமையும் உடையவர் என்று. யோவான் சுவிசேஷம் 18:4 வரைக்கும் வாசிங்கள். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான் என்கிறதான் அந்த ஒரு வார்த்தையை மற்றவர்கள் சொல்லும் போது அது தற்பெருமையாகிறது, அகந்தையாகிறது, அந்த மனுஷனுடைய வீழ்ச்சி கேட்டதாய் மாறக்கூடியதாய் இருக்கிறது. அது இருமாப்புக்குரியதாக மாறுகிறது. அது சகல கேடுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனாகவே இருக்கிறதுனாலேயே நான் என்று சொல்லக்கூடியதான் அந்த வார்த்தைக்கு அவர் ஒருவரே தகுதியுடையவராக இருக்கிறார். அந்த நான் என்று சொல்லும் போது அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. மனுஷர்களால் காலூன்றி நிற்க முடியவில்லை, பின்னிட்டு தரையிலே விழக்கூடியவர்களாக இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் மரணத்திலிருந்து உயிர் பெறுதல் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியமையும். எபேசியருக்கு நிருபம் 2:5 வாசியுங்கள். அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்த ஜனங்களை விடுவிக்கக்கூடியதான, உயிர் பெற செய்யக்கூடியதான ஒரு வல்லமை தேவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றால், ஜீவன் என்று சொல்லும் போது அது உயிர் அல்லது வாழ்க்கை என்று சொல்லலாம். இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை கல்லறையோடு முடிந்து விடுமா என்று. ஆனால் தேவன் நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன். அர்த்தம் என்ன? நானே உயிர்த்தெழுதலும், நானே உனக்கு மறுவாழ்வு, மறுமையிலே இனி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். அந்த வாழ்க்கை உனக்குரியது, கல்லறை உன்னுடைய முடிவாக அமையாது என்பதை இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்பிக்கையற்ற உலகம், சந்தேகம் நிறைந்த உலகத்திலே தேவன் எவ்வளவு தெளிவாக சொன்னால் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக அவர் அவ்வளவு தெளிவாக சொல்றார், நானே. அப்ப நான் தான் தேவன். இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய நாமங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவாகிய நான் தான் மெய்யான தேவன். அது முதல் காரியம். அடுத்த காரியம், பாவங்களிலிருந்து உனக்கு, ஏன்னா இந்த உலகத்திலே மனுஷன் வாழ்ந்தாலும் கூட அவன் ஒரு நடபனமா இருக்கிறான், பாவபாரத்தால் நிறைந்து இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள அந்த மரணத்தை சுமக்கக்கூடியதான, பாவபாரத்தை சுமக்கக்கூடியதான, சாத்தான் அடிமைக்குள் இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால இந்த உலகத்திலையும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நான் உயிர்த்தெழுதலும் என்று சொல்கிறார். அப்ப இந்த உலகத்திலையும் ஒரு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்ற? நான் ஜீவனோடு இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இனி ஒரு வாழ்க்கையும் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் சொல்கிறார். அதான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் ஜீவனுமாயிருக்கிறேன் அர்த்தம் என்ன? உனக்கு கல்லறை தான் முடிவுங்கிறது கிடையாது. அந்த மரணம் நெருங்கி வரும்போது ஐயோன்னு பயப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த வசனங்களை நம்பக்கூடியவங்க கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சோ, பரலோகம் கிடையாதோ, அப்படியே சந்தேகப்படக்கூடியதான கிறிஸ்தவர்கள் ஏராளம் இருக்கிறார். அதான் ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்? நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன். அப்ப உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன் அர்த்தம், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை மாத்திரமல்ல, பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கு நித்திய காலம் என்னோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.